ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடுக்குயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது கவனமாக கேளுங்க. மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. பௌர்ணமி தினத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, விடுமுறை எடுத்து நீங்கள் குடும்பத்தோட உங்கள் குலதெய்வம் விசேஷ பூஜைகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதுக்குளம் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். குலதெய்வத்தோடைய அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு அருள் கொடுக்கும். அதாவது ஒரு சிலர் குலதெய்வம் கோயிலுக்கு ரெகுலராக பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிடுவாங்க. பௌர்ணமி பூஜை ஏற்று நடத்துவாங்க. அவங்க குடும்பங்கள் முன்னேற்றம் அடைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. குலதெய்வங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு மன நிறைவை தராது. அதாவது விபத்துக்கள், பொருள் இழப்பு, தீராத நோய்கள் ஏற்படுத்தும். வெள்ளி செவ்வாய் காலகட்டத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுவதும், பிரதோஷ காலகட்டத்தில் சிவ வழிபாடு பண்ணுவதும், விநாயகர் வழிபாடு பண்ணுவதும் முன்னேற்றத்தை தரும். ஓகே, தேங்க்யூ.